லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே யமுனா கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணம் நடத்தலைன்னா இன்னும் 3-4 வருஷத்துக்கு யமுனா கழுத்துல தாலி ஏறாது. பாவம் யமுனா, அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வந்தவ. என் கஷ்டத்துல அவளை சரியா படிக்க வைக்கவும் முடியல. இப்ப என்னால அவளுக்கு அவ இஷ்டப்பட்ட வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க முடியல. சரி விடுங்க, நீங்க சொல்லிடுங்க. சாந்தா, ஆமா சாந்தா. அக்கா இந்த வர. அக்கா மா இந்த என்னக்கா? எல்லாம் நல்ல விஷயம்தான் சாந்தா. மனசு ஏதோ கொஞ்சம் லேசா இருக்கு. என் பழைய சிநேகிதி நம்ம யமுனாவுக்கு கொஞ்சம் மூத்த வயசு பையன். அது சரியா வரும்னு என் மனசுக்கு தோணுது சாந்தா. அது எல்லாமே. நீ என்ன இங்க? என்னடி ஏன் இந்த பையனை உள்ள விட்ட? அக்கா அக்கா நான் சொல்றேன். உன்னை நம்பி தானே என் பிள்ளைகளை எல்லாம் இங்க விட்டுட்டு போனேன். இவங்களெல்லாம் உள்ள. ஐயோ ஓடி பேசாத. ஏன்பா? அம்மா, எதுக்காக நீங்க வந்த? அம்மா, அன்னைக்கு கல்யாண வீட்டுல என்னென்னமோ நடந்துச்சு. என்னால அப்போ எதுவுமே பேச முடியலம்மா. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன்பா, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை எதுக்கு கேட்கணும்? எப்படிப்பட்ட விஷயத்துக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அக்கா, ஒருவேளை அப்படியே நீ மன்னிப்பு கேட்டுட்டா என் மகளோட வாழ்க்கை, அவளோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிடுமா? ஐயோ, கையில எடுத்த தாலிய அப்படியே அக்னி குண்டத்துக்கு முன்னால போட்டுட்டு என் இதயத்துக்குள்ள நெருப்பையும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு அவளோட வாழ்க்கைய சாம்பலாக்கி போட்டுட்டு, ஏன் தம்பி இப்ப மன்னிப்புங்கிற வார்த்தையோட எப்படி எப்படி நீ இந்த வாசப்படிய மிதிச்ச? அக்கா சும்மா இரு சாந்தா. எதுக்கு? பத்தாம நாங்க செஞ்சதும் பத்தாம இன்னும் ஒரு 40 பவுனை கேட்டு அது குடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ உங்க அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு அவளை திரும்பி கூட பார்க்காம நடந்து போயிட்டியே. இப்ப எதுக்கு இங்க வந்த? எப்படிப்பா உனக்கு வெக்கமா இல்ல? எங்க முகத்துல எல்லாம் முழிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, எங்க அம்மா பண்ணது தப்புதான். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா இருப்பா. அக்கா பேசாத. அம்மா, இத பாரு, உங்க அம்மா பண்ணது மட்டும்தான் இல்ல, நீ பண்ணது அதுக்கு மேலேயும் பெரிய தப்பு. அம்மா, உன்னையே நம்பி மாலையும் கழுத்துமா 100 ஆசைகளோடையும் கனவுகளோடையும் உனக்கு கழுத்தை நீட்ட தயாரா இருந்த பொண்ணு பக்கத்துல எல்லாம் நீ நிக்கணும். ஏன்பா, எங்க சொல்லு, நீ படிச்ச எந்த புஸ்தகத்திலயாவது இருக்குமா? எதுல படிச்சு கத்துக்கிட்ட இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாம் அப்படின்னு? ஐயோ அக்கா, தப்புதாமா.
என்னோட நிலைமை அப்படிமா. நிச்சயம் இதை பத்தி எங்க அம்மா கிட்ட நான் பேசுறேம்மா. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எது அப்புறம் புரிய வச்சு என்ன பண்ண போற சொல்லு. என்னமோ என் பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறியா? கேவலம் ஒரு 4 நகைக்காக தானும் ஒரு பொம்பளையா மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து இயலாமையோட நிக்கிற அந்த குழந்தையோட உணர்வை மதிக்காம ஒரு 4 நகைக்காக அத்தனை பேர் முன்னாலேயும் எங்களை அசிங்கப்படுத்தி எங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கைய போத்துக்கிட்டு துரோகத்தோட உச்சியில நின்னுகிட்டு எங்க எல்லாரையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சந்தி சிரிக்கிற உங்க அம்மாவை நம்பி என் பொண்ண அனுப்பி வைக்கணுமா? நாளைக்கே நீ இல்லாத நேரத்துல என் பொண்ண உங்க அம்மா எரிச்சிட மாட்டான்னு ஏதாவது சொல்ல முடியுமா உன்னால? ஆனா தம்பி, ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த கல்யாணம் நின்னது. ஏன்னா என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு இப்படி ஒரு இடத்துல வாக்கப்படுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். சாந்தா, யமுனா, ஏய், எல்லாருக்கும் சொல்ற, இந்த கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். அக்கா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆமா சாந்தா, அது என்னமோ தெரியல எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே சாந்தா, நீயும் உனக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா என்னமோ தெரியல, இவ விரும்பி தொலைச்சிட்டா. அதுக்காக நான் கட்டுப்பட்டுட்டேன்டி. ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். அம்மா யமுனா, தப்பி தவறி கூட இந்த பையனை பத்தி நினைக்கவோ யோசிக்கவோ செய்யாதம்மா. இத பாரு, இத நீ செஞ்சா மட்டும் இந்த தாய்க்கு நீ செய்யற ஒரு பெரிய துரோகம்மா. போதும், நீ பட்டதெல்லாம் போதும்மா. அம்மா யமுனா, தம்பி தெரியாம பேசிட்டேன். இது வரைக்கும் அம்மா உன்கிட்ட எதையாவது கேட்டேனடா? இல்ல இல்ல இல்ல, இத பாரு, இந்த பையன், இந்த குடும்பம், ஐயோ, இத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குதுமா. அக்கா ஐயோ யமுனா, அது என் பகவதி அம்மா உன்னை காப்பாத்திருச்சுமா. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கடி, என்ன பண்ண மாட்டாங்க. ஐயோ, நான் என்ன இனி இந்த பையனை உன் வாழ்க்கையில நீ யோசிச்சு கூட பார்க்க கூடாது. வேண்டாம், நீ போகலாம். போ. தம்பி 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 கார்த்திக். என்ன யமுனா இது? உங்க அம்மா நான் சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்றாங்க. எங்க அம்மா பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அதுக்காக தானே நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எங்க அம்மாக்கு தெரியாதுலங்க. சரி யமுனா, இதுக்கு என்னதான் முடிவு? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேரம் பார்த்து நானே மீனாட்சி அக்காட்ட சொல்லிக்கிறேன். யாருங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? எங்க அப்பா தான் அப்பத்துல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன, எடுத்து பேசுங்க. இல்ல, இப்ப எடுத்து பேசினா எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேட்பாரு. என்னால சமாளிக்க முடியாது. அப்புறம் உண்மையை சொல்லிதான் ஆகணும். யமுனா, இந்த மாதிரி விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல சொல்றது தான் நல்லது. சார், அட்லீஸ்ட் வந்துட்டு இருக்கனாவது சொல்லுங்க ஃபோன் எடுத்து. தம்பி, நான் கோயில்ல இருந்து கேட்டுக்கிட்டே வரேன், உனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து பேசு. ஹலோ. டேய் கார்த்தி. அப்பா. டேய், எங்கடா போன? காலையில இருந்து உனக்கு எத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கவே மாட்டியா? அது வந்துப்பா.
டேய் டேய் உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? டேய் ஆமாண்டா, நீ உடனே கிளம்பி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வாடா. அவ உன் பேர் தானே கார்த்தி கார்த்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. உன்னை பாக்கணுங்கிறாடா. வாடா சீக்கிரம் வாடா கார்த்தி. சரிப்பா, நான் வந்துடுறேன். யமுனா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? நான் என்னங்க உடனே சொல்றீங்க? ஹாஸ்பிடல் போகணும். எனக்கு நீங்க போங்க, முதல்ல போய் நான் பாருங்க. போயிட்டு வந்துடுறேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சரி. சொல்லுங்க. எம்மா யமுனா குட்டி, என்னடா அம்மா இப்படி எல்லாம் பேசிடுச்சுன்னு நினைக்காத. அது பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லை. என் அக்காவுடைய கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது கோவம் எத்தனை நாளைக்கு தான் சொல்லு? பொண்ணுங்களுக்காகவே தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணவையா மீனாட்சி அக்கா. புரிஞ்சுக்குவா, பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உள்ளவா வா யமுனா, வா. அக்கா யமுனா, யமுனா, இங்க வா, இங்க வா. ஏன் ஏன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாதுன்னு? போதும்மா, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே இதெல்லாம் வேண்டாம்மா. வேண்டாம். இது பாரு, இத பாரு, உன்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன். இவங்களெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாடி வா. இத பாரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு எனக்கு. குழந்தைங்க எல்லாம் நீ தாண்டி பாத்துக்கணும். நீ தாய் அந்தஸ்துல இருந்து பாத்துக்கோ. சாந்தக்கா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இத மறைக்க மறைக்க ரொம்ப பயமா இருக்கு. பட்டுக்குட்டி, அது ஒண்ணும் இல்லடா. எங்க அக்காட்ட நான் இது வரைக்கும் போய் சொன்னதில்ல, ஏமாத்தினதும் இல்லையா. அதனால படபடன்னு பேசிடுவேன். இப்போ போய் சொல்லணும் போது நாக்கு கொளறிடுது. அதான் நான் பக்குவமா அப்புறமா எடுத்து சொல்லி அக்காட்ட புரிய வச்சிடுறேன். அம்மா பகவதி தாய், நீயும் சொடலமாட சாமியும் தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் எங்க அக்காட்ட போய் சொல்லிட்டேன். அப்பா, டேய் அப்பா, டேய் கார்த்தி. டேய் கார்த்தி, எங்கடா போன? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? டேய் கார்த்தி, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்கடா. உன்னை பார்க்கணும்னு உன் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாடா. ஐயோ. அப்பா, டாக்டர். தீவிரமான ஹார்ட் அட்டாக் தான். பேஷண்ட் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனால எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க என்ன கேட்டாலும் பாசிட்டிவாவே பேசுங்க. சரி சரின்னு சொல்லுங்க. அவங்க இருக்கிற கண்டிஷன்ல இன்னொரு அட்டாக்லாம் அவங்க உடம்பு தாங்காது. பாத்துக்கோங்க. அப்பா,
திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாடா. என்ன பண்றதுனே தெரியலடா. அப்பதான் நான் உனக்கு பல முறை ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. உடனே நான் அம்மாவை இங்க தூக்கிட்டு வந்துட்டேன்டா. துர்கை அம்மன் கோயிலா? ஆமாண்டா கார்த்தி. அம்மா கோயிலா, கார்த்தி வந்துட்டான் பாருமா. அம்மா 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 அம்மா. கார்த்தி வந்துட்டியாப்பா? உன்னை பார்க்காமலே போயிடுவோன்னு நினைச்சிட்டேன்ப்பா. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்மா. சரியாகலனாலும் என்னடா பண்ண முடியும்? யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அப்படிதான் நடக்கும். போறதுக்குள்ள உன்னை பார்த்துட்டேன் பாரு, அது போதும். அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? கார்த்தி, இப்ப நான் ஒன்னு கேட்பேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. பேஷண்ட் ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதனால எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க என்ன கேட்டாலும் பாசிட்டிவாவே பேசுங்க. சரி சரின்னு சொல்லுங்க. இங்க பாரு கார்த்தி, அந்த யமுனாவை நினைச்சுக்கிட்டே நீ கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துடக்கூடாதுப்பா. இனிமே யமுனாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அம்மா இப்ப எதுக்குமா இந்த பேச்செல்லாம்? இல்லடா, எனக்கு பொழைப்பு இல்லைன்னா என் கட்டை வேகாது. கோகிலா, இப்ப எதுக்குமா நீ இதெல்லாம் பேசுற? இல்லைங்க, இப்பவே இந்த சத்தியத்தை கார்த்திக் பண்ணி ஆகணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து நான் கண்ணை மூடிட்டா அம்மா அப்ப சத்தியம் பண்ணு கார்த்தி. உன் அம்மா சாக கிடக்கும் போது கூட இந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியாப்பா? கார்த்தி, என்னடா யோசிக்கிற? சத்தியம் பண்றா. டேய், அவ இந்த நிலைமையில இருக்கிறா, இப்போ ஏன்டா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சத்தியம் பண்றா. டேய் கார்த்தி, சத்தியம் பண்றா. டேய் கார்த்தி, டேய் பண்றா. சத்தியம் பண்றா. எல்லாரும் முன்னாடி தூக்கிட்டு போறான் பாரு. அவளும் கொஞ்சிட்டு வர போறான். ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன்னதான் கேக்குறேன், இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல பூஜா, நீ இப்படி தனியா புலம்பிட்டு வந்தல்ல, அத பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு தப்பா? அதெல்லாம் இல்ல. நான் இப்ப புலம்புறது உனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால தானே நீ சிரிக்கிறேன்னு சொல்ற. அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அவன் தான் வெக்கமே இல்லாம பொண்டாட்டியை தூக்கிட்டு போறானா, நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சி, எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. உனக்கு அசிங்கமா இருக்கா? அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? புருஷன் பொண்டாட்டி சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. சரி, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. அத பார்த்து வயத்தறிச்சல் படுறியா நீ? அதுதான் உன்னோட ப்ராப்ளம். ஹலோ, நான் இங்க இருக்கிற வரைக்கும்
அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அத்தை ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லல, சேர்ந்து இருக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ ஏன் இங்க இருக்க? கிளம்பி போய்கிட்டே இரு. என்னையே நீ வீட்டை விட்டு போக சொல்றியா? இந்த விஷயத்த மட்டும் நான் அத்தை கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? அது சரி, யாராவது சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு தான் பிடிக்காதே, வயத்தறிச்சல் வந்துருமே. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், சும்மா கத்தாத. அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அது தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இந்த வீட்ல இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? சரண்யா. ஏய் பூஜா, இரு. என்னம்மா, சரண்யா கிட்ட சும்மா தேவையில்லாமலாம் பேசாத. அவ என்னோட பொண்ணு, என் முன்னாடி கொஞ்சம் பார்த்து பேசு, புரியுதா? தேங்க்ஸ் பா. ஏய், நீ இப்பதானே மேல இருந்து வந்த, திரும்ப என்ன மாடிக்க போற? இருக்குடி உனக்கு. அப்பா, இனிமே இவ என்னெல்லாம் பண்ண போறாளோ? என்னம்மா, மேல ஏதோ சத்தம் கேக்குது? தெரியலப்பா, கோமா போனால எதையாவது போட்டு உடைக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ, இவளோட பெரும் தொல்லையா போச்சு. என்னன்னு போய் பாருமா, போ. ஏய், என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, அறிவு இருக்கா உனக்கு? இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும். எனக்கு கோவம் வந்தா எங்க வீட்ல இப்படிதான் எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். அதுக்கு உங்க வீட்ல போய் உடை. எங்க வீட்ல உடைச்சா? உனக்கு உடைக்கிறதுக்கு எங்க வீட்டு சாமான் தான் கிடைச்சதா? அப்படிதான் உடைப்பேன். என்ன பண்ணுவ?